ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பவர் கொரி, பவர் பிவட், பவர் பிஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறது. இப்போது இந்த டேட்டா அனலைஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஆர்டினரி எக்ஸல் யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஃபார்முலாலாம் அதிகமாக இருக்கும். அதிகமாக நம்ம வந்து ஹேங் ஆகும். அதுவே நம்ம அனலிஸ் டூலில் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து மெமரி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ வேணால் டேட்டா வந்து நம்ம இதை சேர்த்து வச்சுக்கலாம். இதுலேருந்து கிராஃபு, சேட்டு எல்லாம் பண்ணுறது ஈஸி. அது வந்து எப்படி இருந்தால் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போது டேபிள் இருக்க டேபிள் வந்து கிளிக் பண்ணிங்க. டேட்டாஸில் போயிட்டு ஃப்ரம் டேபிள் இருக்குல்ல, ஃப்ரம் டேபிள் கிளிக் பண்ணிங்க. இப்போது பவர் கொரி விண்டோக்குள்ளே போயிடும். இதுதான் அந்த பவர் கொரி விண்டோ. இதில் நம்மளுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் டூப்ளிகேட் இருக்கும். நம்ம வந்து எது ஒன்றா நம்ம வந்து ரெஃபரன்ஸும் எடுத்துக்கலாம், ஒன்று டூப்ளிகேட்டாக எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம இதில் மெயினில் என்னென்ன அப்டேட் பண்ணுறோமோ அதுவும் அப்டேட் ஆகும். டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா அதில் எதுவும் அப்டேட் ஆகாது, தனித்தனியாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்மளாம் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துங்க. ரிமூவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இப்போது ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு எனக்கு தேவையான காலத்தை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வந்து ரீநேமும் பண்ணிக்கலாம். இப்போது வந்து டேட்டா இல்லை லோகானே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த காலம் எனக்கு தேவையில்லை, இந்த காலத்தை வந்து டெலீட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் காலம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே பிடிச்சிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ரைட் கிளிக் அன்பிவட் காலம் கொடுத்தீங்கன்னா இப்போது அன்பிவட் ஆகிடும். இப்போது நம்ம ஜீரோலாம் ரிமூவ் ஆகிடும். இந்த இது மட்டும் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அதில் இந்த டேட்டா வந்து வந்துடும். இப்போ டேட் வைஸு இது என்ன பண்ணலாம், குரூப் பை ஃபார்முலா இருக்குது. இது குரூப் பை ஃபார்முலா வச்சு கிளிக் பண்ணலாம். குரூப் பை கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து இப்போது எனக்கு வந்து இருக்கலாம் காம்போனண்ட்டு, இங்கே ஆட்ரிபியூட், இங்கே சம்மு, எஸ்விஎம் சம் கொடுத்துங்க. சம்மு எது வேல்யூ கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போது நம்மளும் குரூப்பாக எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கவுண்ட் பண்ணின்னு சொல்கிறோம். இப்போ அதே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேகாம் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் பாருங்கள். அதே ஆஃப்டர் குரூப் பையில் பார்த்தீங்கன்னா டேகாம் வந்து எலோ வந்து ஹெச்டிஓடி ட்ரில் ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து க்ளோஸ் டேட்டா கொடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு டேபிளாக வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து இதுலேருந்து டேட்டா வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி மல்டிபிள் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.